அனைவருக்கும் வணக்கம். பிரம்ம முகூர்த்த பூஜையோட 7ஆம் நாள்ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி. இந்த நல்ல நாள்ல நம்ம பைரவர் வழிபாடு செய்வது, சிவ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. சோமவாரத்துல வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமியில உங்களுடைய கடன்கள் எல்லாம் தீர்வதற்கு பைரவ மூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. அதை பத்தி நான் ஏற்கனவே தேய்பிறை அஷ்டமியில நிறைய வழிபாடுகள் ஆன்மீகங்கிற பிளேலிஸ்ட்ல கொடுத்திருக்கேன். பைரவர் வழிபாடு செய்வதனால என்ன நன்மைகள் அப்படிங்கறது சொல்லியிருக்கேன். கடன் தீர்வதற்கும், நம்முடைய நோய்கள் தீர்வதற்கும், நம்ம குடும்பத்துல இருக்க திருஷ்டிகள் அகலவும் நமக்கு பைரவர் வழிபாடு ரொம்பவே நமக்கு உதவும். இன்னைக்கு அந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட 7ஆம் நாள் நல்லபடியா நிறைவடைஞ்சிருச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சகோதரிகள், சப்ஸ்கிரைபர் சகோதரிகள் நிறைய பேருக்காக வேண்டுதல் வச்சிருந்தேன். இன்னைக்கு காலையில 4 மணிக்கே நான் எந்திரிச்சு பார்க்கும் போது ஒரு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைக்கு மருத்துவ செலவு இல்லாம ரத்த உற்பத்தி இயற்கை முறையில ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க. கண்டிப்பா அவங்க குழந்தை நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை நம்ம வேண்டிக்குவோம். இதை பாக்குற நீங்களும் உங்களுக்காக மட்டும் இல்லாம நான் சொல்ற அந்த கமெண்ட்ல வர அந்த சகோதரிகளுக்காக நான் வேண்டும் போது நீங்களும் சேர்த்து வேண்டிக்கோங்க. பிரார்த்தனை அப்படிங்கிறது நமக்காக மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே நலமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பிரார்த்தனை பண்றோம். ஏன்னா சுத்தி உள்ளவங்க நலமா இருந்தாலே நம்மளும் நலமா இருப்போம் அப்படிங்கிறதா பிரபஞ்சத்தோட நியதி. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியோட இருக்கிறதா இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையில ரொம்ப அழகான தீபங்கள்லாம் ஏற்றி நல்லபடியா பால், பசும்பால் நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நல்லபடியா பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்வதற்கும் என்னுடைய வேண்டுதலை நான் எழுதுவதற்கும் நான் ரெடி ஆயிட்டேன். என்னுடைய வேண்டுதல் முதல்ல நான் எழுதிட்டு பிரபஞ்சத்திற்கு எனக்கு கொடுத்த எல்லாவற்றுக்கும் நன்றி, இனிமே தரப்போவ எல்லாவற்றுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிதான் நான் எழுதுவேன். அதே மாதிரி என்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் எழுதி இது எல்லாம் கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. இந்த சகோதரிக்காகவும் அதே மாதிரி ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, அவங்க கணவர் ஆல்கஹாலுக்கு ரொம்ப அடிமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்கிரமா அதுல இருந்து அந்த பழக்கத்துல மீண்டு சந்தோஷமா அவங்க குடும்பத்தோட வாழணும். குழந்தை பேருக்காக வேண்டவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்திற்காக அவங்க எல்லாருக்கும் அந்த வேண்டுதல் நல்லபடியா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டி இந்த வீடியோ நிறைவு செய்யறேன். நன்றி, வணக்கம்.